தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? தேவனுடைய தயையும் மனுஷனுடைய தேவையும் அதற்கான உரையாடுதல் எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் தேவனை சந்தித்தால் அவனுடைய தேவைகளை கேட்டால் எப்படி கேட்க வேண்டும், அதற்கான பதிலை அவர் எப்படி தருகிறார் என்பதை ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஒரு நிகழ்ச்சியின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். தேவன் எப்படியெல்லாம் இருப்பார் என்பதை, பிதாவாகிய தேவன் எப்படியெல்லாம் இருப்பார் என்பதை குமாரனாய இயேசு வெளிப்படுத்துகிறார். சரி, இப்போ அவருடைய அந்த சூழ்நிலை என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இங்க 2 குருடர் இருக்கிறாங்க. அந்த 2 குருடரும் அவங்களுக்கு தேவை இருக்கிறது. இப்போ நம்ம இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா 800 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி பேருக்கும் தேவைகள் இருக்கிறது. அப்போது தேவன் நம்மை பாரபட்சம் இல்லாமல் பார்க்கிறார், சமமாக பார்க்கிறார். அப்போது எல்லாருடைய தேவைகளை சந்திக்கும் ஒரு நபர் தான் நமக்கு தேவனாக இருக்க முடியும். அப்போது இந்த 2 குருடர் என்பது நம்முடைய சக ஜனங்கள் எப்படி எல்லாருக்கும் தேவை இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. இப்போ இவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே அப்படின்னு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்றாங்க. நம்ம தேவனை சும்மா ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிட முடியாது. அப்படி கூப்பிட்டா அது ஒரு நேர்த்தியாக இருக்காது. அப்போ நாம் பிதாவாகிய தேவனையோ ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லி கூப்பிடணுமோ அதை சொல்லி கூப்பிடுறதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும். நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பாவை கூட நாம் சொல்லி கூப்பிடவே முடியாது. அவங்களுக்கு உரிய மரியாதைகளை நம்ம கொடுக்குறோம் அல்லவா? அப்போது இங்கே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ இவங்க இந்த 2 குருடரும் தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னா, வேதாகமத்தில் இப்படி தாவீதின் சந்ததியில் இவர் வரப்போறாருங்க தீர்க்க தரிசனம் இருந்தது. அதை சொல்லி அவர் கூப்பிட போகும்போது அவர் பார்க்கிறார், அவர் கவனிக்கிறார். அப்போ நாமளும் நம்மளுடைய தேவனை கணத்துக்குரிய சொற்களில் நம்ம கூப்பிட வேண்டும், அணுக வேண்டும். இப்போ அவங்க 2 பேரும் கூப்பிட்டதுக்கு அவர் செவி கொடுப்பார். இப்போ இவங்க 2 பேர் கூப்பிட்டதுக்கு மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, தடை செய்கிறாங்க. இந்த உலகத்தில் கூட இன்னைக்கு ஏராளமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. நாம் தேவனை கூப்பிட முடியாதபடிக்கு, ஜெபம் செய்ய முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நாம் தேவனை கூப்பிட வேண்டும். தேவனோடு நாம் உறவு பாராட்டும் விதமாக நம்மளுடைய நேரத்தை செலவிட வேண்டும். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, அதிக சத்தமாய் கூப்பிட்டாங்க. இப்போ இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, இப்போ தேவன் பிதாவாகிய தேவனும் நாம் அவரை கூப்பிடும் போது நம்மக்கிட்ட அவர் அழைச்சிப்பார். எப்படி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த 2 குருடரை அழைத்தாரோ, அப்படியே நாம் பிதாவாகிய தேவனிடம் நம்ம சேரும்போது நம்மளை அழைத்து கொள்கிறார், நம்மளை அழைக்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். இப்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவங்க குருடர்கிட்ட என்ன கேட்டாங்க, என்ன உங்களுக்கு செய்யணும்னு என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே போல தான் நம்மளுடைய பிதாவும் நமக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நம்மிடம் கேட்கிறார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இன்றைக்கி கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியாமல் இருக்குது. கண்கள் மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. உலக கவலைகளால் நம்மளுடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. உலக சிற்றின்பங்களால் நம் கண்கள் மறைக்கப்படுகிறது. இதோ நம்மளுடைய அவ்விசுவாசத்தினால் கண்கள் மறைக்கப்படுகிறது. இதோ நம்மளுடைய பலன் இல்லாததால் கண்கள் மறைக்கப்படுகிறது. அந்த கண்கள் திறக்க வேண்டும். நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் கண்களை திறக்க சொல்லி கேட்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனிட கண்களை திறக்க சொல்லி கேட்க வேண்டும். இப்போ இந்த தேவையை பார்த்துட்டு ஆண்டவர் அப்படியா,
சரி நீங்கள் குருடனாக பிறந்திருக்கீங்க, நீங்கள் பாவத்தில் பிறந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் குருடனாகவே இருந்து சாவுங்க அப்படின்னு சொல்லலை. அவர்களை கண்டு மனதுருகிறார். அதே போல தான் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்மளுடைய சூழ்நிலையை கண்டு மனதுருகுகிறார். நாம் கேட்கும்போது அவர் மனதுருகிறார். அப்போ நம்ம கேட்காலையும் கூட அவர் மனதுருகுவார். அப்போ நம்மளுடைய சூழ்நிலையை கண்டு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். தேவன் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கும் போது நாம் அவர்களை பின்தொடர வேண்டும். ஆண்டவராக இருக்கிற இயேசுவை பின்தொடர்ந்தால் பிதாவாகிய தேவனிடம் நாம் செல்வோம், பரலோகத்தில் செல்வோம், பரலோக ராஜ்யத்தில் பங்கடைவோம். அதோ இந்த வசனங்கள் போல நம்ம பல வசனங்களையும் வேதத்திலையும் கவனித்து அதை இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து இந்த பரலோக ராஜ்யத்தில் பங்கடைவோம். ஆமேன்.